தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, இன்று தாயார் திருச்சபையானது புனித சூசேப்பருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றது. மத்தேயு எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் வசனங்கள் 16, மீண்டும் 18 21, மீண்டும் 24. சூசையப்பர் அவருடைய பல பண்புகள் நமக்கு தெரியும். அவர் விவிலியத்தில் மிக குறைந்த இடத்திலே காணப்பட்டிருந்தாலும் மீட்பு வரலாற்றிற்கு ஒரு பெரிய முக்கிய பங்கு வகித்தவர். இவரிடமிருந்து இன்று நாம் தியானிக்க இருக்கும் மிக பெரிய பண்பு என்னவென்றால் பொறுமை. இந்த பொறுமையின் அடிப்படையில் அவர் பல துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொண்டார். மீட்பு வரலாற்றிற்கு ஒரு முக்கியமான இடத்தை பெற்றுக்கொண்டவர், நமக்கு பெற்று தந்தவர். இயேசு கிறிஸ்துவையும் அன்னை மரியாளையும் அன்போடு வளர்த்தவர். இயேசுவை ஞானத்தோடும் அறிவோடும் வளர்த்தவர். அன்னை மரியாளை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் அவரை ஏற்றுக்கொண்டு இறைவனின் திட்டத்தை தனது திட்டமாக மாற்றியவர். பல குடும்பங்களுக்கு இவர் ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றவர். இந்த பொறுமையை நாமும் கடைபிடித்து வாழ வேண்டும் என்று இவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டோம் என்றால், நாம் ஒரு வீட்டிற்கு ஒரு ரூமுக்கு நுழைகின்றோம். அப்பொழுது கரண்ட் கட் ஆகுது. உடனடியாக இங்கும் அங்கும் அலைந்து பொறுமை இழந்தோம் என்றால் நம்மால் அந்த ரூமிற்கு சரியாக நுழைய முடியாது. கொஞ்ச நேரம் நின்று நிதானமாக யோசித்து பொறுமையோடு கடைபிடித்து வாழ்ந்தோம் என்றால் அந்த ரூமிற்கு நாம் சிறப்பான முறையில் சென்று நமக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு வர முடியும். இதைத்தான் இவரும் தன்னுடைய வாழ்விலே கடைபிடித்தவர். பொறுமை என்னும் ஒரு பெரிய பண்பினை தன்னுடைய வாழ்வில் கடைபிடித்து அதில் வெற்றியும் கண்டவர். ஆகவே அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, நாமும் நம்முடைய வாழ்விலே பொறுமை எனும் பண்பினை ஏற்றுக்கொண்டு கடைபிடித்து வாழ்கின்ற போது நாமும் வெற்றி அடைய முடியும். புனித சூசையப்பரை போன்று இறைவனின் திட்டத்தை தனது திட்டமாக மாற்றிக்கொண்டு நிலை வாழ்விற்கு முன்னேறி செல்ல நாம் முயற்சி எடுப்போம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.